சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலயமா எப்படி நம்ம இந்த வேலைவாய்ப்பு பதிவை ரினியூவல் பண்ணுறது அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலைவாய்ப்பு பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடென்டிட்டி கார்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஹார்ட் காப்பியாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்காமல் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பியாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே. ஸோ நெக்ஸ்ட் ரினியூவல் டியூ மந்த் அப்படின்போது ஜூலை 2022 அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்க. ஸோ இந்த மந்தில் நம்ம ரினியூவல் பண்ணணும். இந்த மந்த்தும் ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 மந்த் கன்ஜக்ஷன் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் கொடுப்பாங்க. இந்த மந்த்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18 மாதத்துக்குள்ளே அந்த கன்ஜக்ஷன் பீரியடில் நம்ம ரினியூவலை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜூலையில் நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன்லைன் மூலிமா நம்ம எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட வெப் ப்ரௌசரில் tnvalaivaipu.government.in அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை என்டர் பண்ணாலே உங்களுக்கு இந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வரும். இந்த லிங்க்கை வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா யூசர் ஐடி மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா என்னோடதுக்கு பார்த்திங்கன்னா யூசர் ஐடி என்னவோ அந்த ஐடியை நான் இங்கே க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம முதல்ல ரினியூவல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஐடியை க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐடியை கொடுத்துக்குங்க. ஸோ நான் ஐடி மறந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையே ஐடியாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு ஸோ உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற ஒரு பட்டன், இந்த ஏரோ பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய யூசர் நேம் அண்ட் யூசர் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே லாகின் ஆகிட்டு உள்ளே போயிடும். இன்கேசஸ் நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜஸ் ரிக்வெஸ்ட் இன் ப்ராக்ரஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா தப்பாக இருக்குது. ஸோ தப்பாக இருந்துச்சு அப்படின்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரண்ட் இந்த மாதிரியான மெசேஜஸ் தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இன்கேசஸ் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டாலும் அதை நீங்கள் பர்கேட் பண்ணி எடுக்கலாம். இன்கேசஸ் யூசர் ஐடியை மறந்துட்டால் நம்மளால் பர்கேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஒன்ஸ் நீங்கள் எப்போ எல்லாமே இந்த மாதிரி பதிவு பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பேப்பர் பிரிண்ட் அவுட் பேப்பரில் என்ன ஐடி கொடுத்துருக்கும் என்ன பாஸ்வேர்டு அப்படின்றத பார்த்திங்கன்னா எழுதி வைங்க. ஸோ நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா இன்கரண்டடாக அப்படின்ட்டுருக்கு. ஸோ அகைன் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைமும் கொடுத்தோம் நமக்கு பார்த்திங்கன்னா என்னோடய யூசர் ஐடி எனக்கு ஞாபகம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டை மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரிகவர் பண்ணலாம். ஸோ உள்ளே போனால் தான் என்னால் ரினியூவல் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள்.
இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனதர் ஒன் பேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆகும். ஸோ அந்த பேஜஸில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து கொடுங்க. ஸோ நான் வந்து யூசர் நேமாக இதை கொடுத்தனால இதை வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ண போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேம் என்ன இப்போ கரண்ட்டாக என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் உங்களோட பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர் ஐடியை வச்சு நம்ம பாஸ்வேர்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ நியூ பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் மறுபடியும் இந்த மாதிரி ரினியூவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த பாஸ்வேர்டு நோட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஒரு ஐடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நியூவாக ரீசெட் பண்ண இந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஏரோ கீயை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்து உள்ளே லாகின் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்படின்றது காட்டுது. ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரினியூவல் ஆயிருக்கா இல்லையா, இந்த பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கக்கூடிய ஐடி கார்டு வந்து நமக்கு காட்டும். ஸோ ஜூலை 22 அப்படின்றதில் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த மந்தில் வந்து நம்ம ரினியூவல் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே வந்து உங்களோட மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஒன் இஸ் ரினியூவல், அனதர் ஒன் இஸ் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ பண்ண போகிறது ரினியூவல். ஓகேங்களா, ரினியூவல் இடத்துல நம்ம மவுஸ் கர்சரை எடுத்துகிட்டு போனால கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் இன் ப்ரோக்ரஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜஸ் வந்து நம்ம விண்டோவில் வரும். ஸோ இந்த ரினியூவல் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் ரினியூவலில் சம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கரண்ட் ரினியூவல் டேட், ஸோ ரினியூவல் மந்த், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்ஸாக அதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரினியூ ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரினியூ ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ரினியூவல் வந்து ஆகும். ஸோ ரினியூ அப்படின்ற ஆப்ஷனை நான் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணேன். ரிக்வெஸ்ட் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் போன உடனே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜஸில் என்ன நெக்ஸ்ட் ரினியூவல் மந்த் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு. டியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேம் போட்டு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பீன் ரினியூடு, யுவர் நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் இஸ் ஜூலை 2025 அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வேலைவாய்ப்பு பதிவு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரினியூவல் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ரினியூவல் பண்ணிட்ட பிறகு அந்த ஐடி கார்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஹோம் பட்டன்ஸை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பட்டன்ஸை கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா கரண்ட்டாக நீங்கள் ரினியூவல் பண்ணியிருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும், இல்லை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்ற ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த ஐடி கார்டு பேஜஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் ரினியூவல்
22ன்றது 25ன்னு வந்து நமக்கு 3 இயர்ஸாக எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் மிஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இன்கேசஸ் உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படின்னா டெசிக்னேஷன்ஸ் அப்படின்றதில் சேவ் டு பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கங்க. நான் வந்து ஃபைல் நேமை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கார்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு சேவ் பட்டன்ஸை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் நீங்கள் சேவ் பண்ணதை ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ரினியூவல் மந்தில் கரெக்டாக நம்மளால் ரினியூவல் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலயமா வேலைவாய்ப்பு பதிவில் இருக்கக்கூடிய நம்மளோட கல்வி தகுதி பதிவை வந்து ஆன்லைன் மூலயமா எப்படி நம்ம ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற தகவலை முழுமையாக பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். Thank you.